சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சுப்ராஜ், சுப்ரீம் செஸ் அகாடமி ஆண்டிபட்டி. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, இன்னும் கொஞ்ச நாளில் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை சார்பாக நடக்கக்கூடிய சதுரங்க போட்டி தமிழ்நாடு ஃபுல்லாக நடக்க போகுது. ஸோ அதுக்கு ப்ரைவேட் ஸ்கூலை சேர்ந்த மாணவர்கள் கலந்துக்கிடுவாங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் சேர்ந்த மாணவர்கள் கலந்துக்கிடுவாங்க. இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, ப்ரைவேட்டாக ப்ரொஃபஷனலாக இந்த செஸ் அகாடமிக்கு கிளாஸுக்கு போகிறவங்களுக்கு நிறையா ரூல்ஸ் தெரியும். ஸோ அவங்க கொஞ்சம் அட்வான்ஸாக விளாடுவாங்க. இந்த குறிப்பாக கவர்மெண்ட் ஸ்கூல் சேர்ந்த பிள்ளைங்கள் ஸ்ட்ரகிள் ஆகிறது எங்கன்னா, அவங்க நல்லா விளையாடுவாங்க, பட் ஆனால் அவங்களுக்கு சம் ரூல்ஸ் அவங்களுக்கு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இல்லீகல்டா என்னன்னு தெரியும், பட் ஆனால் எதெல்லாம் இல்லீகல் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. ப்ளஸ் இந்த டச் பீஸு, ஸ்கொயர் பீஸ்லாம் நிறையா சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஸோ நம்ம அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைகளுக்கும் ப்ளஸ் இந்த கிளாஸுக்கு போகாமல் இருக்கவங்களுக்கும் சேர்த்து தான் இன்றைக்கி நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு டிப்ஸ் தான் இன்றைக்கி இந்த வீடியோ. ஸோ அதுக்கு முன்னாடி அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா, ஃபஸ்ட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ரெண்டு பேரும் ஒரு விளையாடுறப்ப ஃபைட் பண்ணக்கூடியது என்னென்னா, இந்த டச் பீஸ். அப்படி தான் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா ஃபைட் பண்ணுவாங்க. இவன் இந்த பீஸை தொட்டான், இல்லை நான் தொடலை அப்படின்றது மாதிரி தான் ஃபைட் பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்கு டாப்பிக்கில் நம்ம டச் பீஸ்னால் என்ன அப்படின்றத சிம்பிளாக உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல போகிறேன். எதெல்லாம் டச் பீஸில் வரும், டச் பீஸ்னால் என்ன அப்படின்றத தான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டச் பீஸ்னால் என்னென்னா, ஃபஸ்ட்டு எந்த பீஸை நம்ம தொடுறோமோ, மூவ் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணி பீஸை கையில் எடுக்கிறோமோ, ஸோ அந்த பீஸை தான் விளாடணும் அப்படின்றது தான் நம்ம தெரிஞ்சது டச் பீஸ். பட் ஆனால் கரெக்டான ரூல் என்ன, ஒரு ஃபிடே ரூல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம எப்பயுமே கிளாக் வச்சு விளாட்றதுக்கு பேர் தான் கேம். கிளாக் வைக்காமல் விளாண்டாலே அது விளாட்றது மாதிரி ரூலே கிடையாது. எப்பயுமே இன்டர்நேஷ்னல் ரூல் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். அந்த வகையில் எப்பயுமே கிளாக் வச்சு விளாட்றதுக்கு பேர் தான் விளையாட்டை. இந்த கேமே கிளாக் வைக்காமல் விளாடவே கூடாது, அதுதான் ஒன்று. ஸோ நம்மளுக்கு வசதி வாய்ப்பு இல்லாதனால ஸ்கூலில் நடத்த முடியாதனால கிளாக்லாம் விளாட்றாங்க. ஃபஸ்ட் எப்போ ஒரு பீஸ், ஒரு மூவ் கம்ப்ளீட் ஆகும்னா, ஒரு பீஸை நீங்கள் தொட்டுட்டு வேற இடத்துக்கு மூவ் பண்ணிட்டு கையை எடுத்து எப்போ கிளாக்கை ஸ்டாப் பண்ணுறோமோ, ஸோ அப்போ தான் அந்த மூவ் கம்ப்ளீட் ஆகும். சப்போஸ் நீங்கள் இங்கே இருக்க பீஸை இங்கே எடுத்து வச்சுட்டு கிளாக்கை ஸ்டாப் பண்ணாமல் அதுக்கான பிறகு இங்கே அட்டாக் இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு நீங்கள் மறுபடியும் இங்கே எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு நீங்கள் வேற இடத்துல கூட நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம், ரிட்டர்ன் இங்கே கூட வந்துக்கலாம். சரிங்களா? ஆனால் நீங்கள் எந்த பீஸை தொட்டீங்களோ அந்த பீஸை தான் மூவ் பண்ணணும். சரிங்களா? இப்போ இல்லை இங்கே வச்சுட்டு இவன் கையை எடுத்துட்டான் அப்படின்லாம் கணக்கு கிடையாது. ஏன்னா இங்கே வச்சுட்டு கையை எடுத்தாலும் கிளாக்கை ஸ்டாப் பண்ணிட்டா அந்த மூவ் கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ இனி இங்கே வச்சதுக்கான அர்த்தம் அதுதான். இதுதான் டச் பீஸு. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுவான், இங்கே குயினுக்கு அட்டாக் இருக்கும், இங்கே குயினுக்கு அட்டாக் இருக்கு. இப்போ பிளாக் 2 பிளே அப்படின்னா பிஷப் இங்கே கொண்டு வந்துடுவான், கொண்டு வந்துட்டு கையை எடுத்துருவான். கையை எடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுவான், இவன் இப்போ ஒயிட்டை கேப்சர் பண்ணிடுவான். அதுதான் நடக்கும். ஆனால் இவன் இங்கே கொண்டு வரும்போது இங்கே வச்சுட்ட பிறகுதான், கை எடுத்த பிறகுதான் யோசிப்பேன் இங்கே குயினுக்கு அட்டாக் இருக்குன்னு சொல்லிட்டு, இல்லை நான் இதை பேக்கில் வச்சுக்கிறேன் அப்படின்வாங்க. இந்த சின்ன பசங்க விளாடும் போது அது நிறைய ப்ராப்ளங்கள் வரும். ஸோ அது எப்போ ஒரு பீஸ் கம்ப்ளீட், ஒரு மூவ் கம்ப்ளீட் ஆகும்னா, நீங்கள் ஒரு பீஸை எடுத்து வச்சுட்டு கிளாக்கை ஸ்டாப் பண்ணும்போது தான் கம்ப்ளீட் ஆகும். சரிங்களா? கிளாக்கை ஸ்டாப் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வேறு பொசிஷன் மாற்றுறாருன்னா மாற்றிக்கலாம். ஸோ அது உங்களுடைய விஷயம். இதுதான். இப்போ நம்ம கிளாக் இல்லாமல் விளாட்றோம், அப்போ என்ன பண்ணணும்னா வேறு வழியே இல்லை. நீங்கள் எந்த பீஸை ஃபஸ்ட்டு தொட்டீங்களோ அந்த பீஸை தான் மஸ்ட்டு மூவ் பண்ணி ஆகணும். சரிங்களா? நீங்கள் எந்த இடத்துல வச்சுட்டு கையை எடுக்கிறீங்களோ அந்த இடத்துல வச்சு நீங்கள் வச்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே இருக்குன்னா இந்த பீஸை நீங்கள் இந்த பீஸை இங்கே வச்சுட்டு கையை எடுத்துட்டீங்கன்னா அவ்வளோதான். அவன் நெக்ஸ்ட் இந்த பீஸை கேப்சர் பண்ணத்தான் செய்வான், வேற வழியே இல்லை. அதுதான். சரி, அப்புறம் இன்னொரு விதமான டச் பீஸ் இருக்கு. இப்போ கிங் இங்க இருக்கு, குயின் இங்க இருக்கு, இங்க இருக்கு. இப்போ ஒயிட் 2 பிளே. ஓகே, இப்போ இந்த குயின் என்ன பண்றாங்க, இது ஹச் போர்ல வச்சிருக்காங்க, ஹச் போர்ல வச்சாச்சு. இப்போ ஒயிட் 2 பிளே. இப்போ என்ன பண்ணுவான், இவன் F3 புஷ் பண்றதுக்காக ட்ரை பண்றான். இங்க இப்போ தொட்டுட்டு வச்சுட்டு தொட்டுட்டான், ஆனா ப்ளே பண்ணல. தொட்டுட்டான், என்ன பண்ணிட்டான், தொட்டுட்டான் ஆனா ப்ளே பண்ணல. நீங்க இப்ப டச் பீஸ் கிளைம் பண்றீங்க, என்ன ஆகும், இது இந்த பீஸை தான் நீங்க மூவ் பண்ணி ஆகணும். ஆனா
இந்த F3 புஷ் பண்ணீங்கன்னா கம்பல்சரி வந்து செக் ஆகும். இப்போ என்ன பண்ணுவீங்கன்னா வேற வழியே இல்லை, என்ன பண்ணணும்னா அவனுக்கு ஒரு ஆஃப் நட்டுக்கு ஒயிட்டுக்கு வந்து இல்லீகல் கொடுத்துட்டு என்ன பண்ணணும், ஒரு இல்லீகல் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் வேற பீஸை வச்சு விளாண்டுக்கலாம். ஸோ இதுதான் பண்ணணும். இந்த 2 இடத்துல தான் நிறைய ஸ்ட்ரகிள் ஆகும். மறுபடியும் சொல்கிறேன், அவரோட கேட்டீங்க. ஃபர்ஸ்ட் டச் பீஸ்னா என்னன்னா, இனி எந்த பீஸை ஃபர்ஸ்ட் டச் பண்ணுறீங்களோ அதுதான் டச் பீஸ். பாரு, அது ரெண்டாவது இன்னும் எந்த இடத்துல வந்து பிரச்சனை ஆகும்னா, இப்போ இந்த F2 ப்ளே பண்ணோம் அப்படின்னா இங்கே ஓப்பன் செக் ஆகும். இந்த டயத்தில் வந்து நம்ம இது ப்ளே பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் இந்த பீஸை டச் பண்ணிட்டீங்க. ஆனால் கரெக்டான இது என்னன்னா, நீங்கள் இன்டர்நேஷனல் ரூல்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, நீ எப்போ பீஸை எடுத்துட்டு கிளாக்கை ஸ்டாப் பண்ணுறியோ அப்போ தான் மூவ் கம்ப்ளீட் ஆகும். சரிங்களா? அப்போ வரைக்கும் கம்ப்ளீட் ஆகாது மூவ். இந்த இடத்துல வேறு வழியே இல்லை. நீங்கள் என்ன பண்ணணும், இதை எடுத்தால் ஓப்பன் செக். ஸோ அதனால் வந்து இவங்களுக்கு ஒயிட்டுக்கு ஒரு இல்லீகல் கொடுத்துட்டு இந்த பீஸை இங்கேயே வச்சுட்டு இப்போ வேற ஏதாவது ஒரு பீஸை மூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு சான்ஸ் கொடுக்கணும். ஸோ இன்னைக்கு டாபிக் இதுதான், டச் பீஸ் இதுதான் பார்த்துருக்கோம். நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் வந்து இப்போ எப்படி ஹவு டு கேசல், எப்படி கேசல் பண்ணணும் அப்படின்றத பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டே இருப்போம். இன்னும் இதே மாதிரி ஒவ்வொரு டாபிக், நிறையா டாப்பிக்கள் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்துட்டு இருப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். பாய்.